வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ பங்களாதேஷ் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஷரீஃபுல் இஸ்லாம் ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் ஆஃப் இந்தியா டெஸ்ட் சீரிஸ்ல. இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் பங்களாதேஷ். என்ன பொறுத்தவரைக்கும் ஷரீஃபுல் இஸ்லாம் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா சச்ச டேலண்டட் பிளேயர். ஏன்னா அப்பப்போ இன்ஜுரி ஆயிடுறாரு. பட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், ஈஸ் அ விக்கெட் டேக்கர். அண்ட் இந்தியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட பயங்கரமா திணறி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸ்ல ஷரீஃபுல் இஸ்லாம் விளாட்னா கண்டிப்பா இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக ஜேக்கர் அலி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ், விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபாஸ்ட் பவுலர் தான் பண்ணணும். எனிவே அவங்க கிட்ட இருக்க ரிமைனிங் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்குவாட்ல இருக்கவங்களே போதும்னு நினைக்கிறாங்க போல. ஹசன் முகமதா இருக்கட்டும், டஸ்கின் அஹமதா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும், சூப்பர் பவுலர்ஸ். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாகிஸ்தான் சீரிஸ்ன்றதை நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் தே ஹேவ் வெரி குட் மேட்ச் வினிங் ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ. மெஹதி ஹசன் மிராஸ் இருக்காரு, முக்கியமா ஷகிபுல் ஹசன், தைஜுல் இஸ்லாம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்தியாவோட போட்டிருக்காரு ஒரு போலிங்க, அதை மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மற்ற ஸ்பின்னர்ஸும் அவங்க பேக்கப்ல வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a very competitive series. இது வந்து இந்தியா வந்து ஒரு மாதிரி கேக் வாக் மாதிரி இருக்கும் இந்த சீரிஸ்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தோணல. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.